ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாவல் பழம் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: நாவல் பழம், நாட்டு சர்க்கரை, பாதாம் பிசினி, பால். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ நாவப்பழம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம தோல் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற விதையை செப்பரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது ரொம்ப குளிர்ச்சி. இப்போ சீசனபிள் ஃப்ரூட் இது, அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். இதோட நம்மளுக்கு கொஞ்சம் பாதாம் பிசினி நம்ம ஊற வச்சுருக்கோம், நைட்டே ஊற வச்சது. இது ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறவங்க குடிக்கலாம் அப்படியே. ஸோ இதை நான் ஆப்ஷனலாக தான் நான் போடுறேன். ஆக்சுவலி நாவல் பழம் கேன்சர் வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது டெய்லி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதோட நம்ம ஒரு கிளாஸ் பால் நான் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா மசையணும். ஸோ இப்போ எல்லாமே நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் இது இந்த மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதை எடுத்துடலாம். இது இந்த மாதிரி திக்காக இருக்கிறதால நம்மளுக்கு நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஸ்கிப் பண்ணால் கூட இதை நீங்கள் குடிச்சிட்டு போனால் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இதில் போட்டுட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸை இப்போ இதை அடைச்சது அப்படியே இதில் போட வேண்டியது. ஸோ ஒரு ஹெல்த்தியான சுவையான நாவல் பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.